போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 13வது ஊதிய ஒப்பந்தம் கோரிக்கைகளை இறுதி செய்யும் வகையிலான கூட்டம் சென்னை பல்லவ நிலத்தில் நடக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விவேகானந்த். தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்துகளில் மொத்தம் 1,43,000 ஊழியர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கம். 12வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஆகஸ்டுடன் முடிந்த நிலையில் 13வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த மார்ச் 7ஆம் தேதி துவங்கியது. 7 கட்டமாக இதன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அதாவது முதல் கட்டமாக போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பின்பு பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளலாம் என தொழிற்சங்க பிரதிநிதி தரப்பில் வேண்டுகோள் வைத்தனர். அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் சுமூக தீர்வு ஏற்படாத நிலையில் ஒரு ஸ்ட்ரைக்கும் ஏற்பட்டது. இறுதியாக 1250 கோடி தர அரசு முன்வந்த நிலையில் அந்த ஸ்ட்ரைக் வாபஸ் வரப்பட்டது. இதையடுத்து 13வது ஊதிய ஒப்பந்தம் போடுவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் அதாவது ஏற்கனவே ஊதிய ஒப்பந்தத்தில் போடப்பட்ட ஊதிய ஒப்பந்தங்களில் பல நிலுவைகள் உள்ளன. அதாவது 32 கோரிக்கைகள் அதில் இருக்கின்றன. இவற்றில் எந்த கோரிக்கைகளாம் இப்போது எடுத்துக்கொள்ளலாம், மேலும் 13வது ஊதிய ஒப்பந்தத்தில் எந்தெந்த கோரிக்கைகள் முன்வைக்கலாம் என்பதன் அடிப்படையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் பேச்சுவார்த்தையாக சென்னை பல்லவ நிலத்தில் இன்று காலை 10:35 மணிக்கு துவங்கி பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதில் 47 தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் 8 போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டம் இந்த பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் இறுதி செய்யப்பட்டு போக்குவரத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கரிடம் அளிக்கப்படும். இறுதியாக மீண்டும் 1ஆம் தேதி வரும், அதாவது ஜூன் 1ஆம் தேதி குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் மீண்டும் இந்த 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவங்கும். அதில் சில தீர்வுகள் ஏற்படும் என நம்பிக்கையுடன் தொழிலாளர்கள் உள்ளனர்.